ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புஷ்பிதா கிட்டே பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஆற்காட்டில் இருக்கிற குளிர்ச்சி லிங்கேஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம பிள்ளையாரை வழிபடுறோம். அப்புறம் பாருங்கள், மணி அடிச்சுட்டு நம்ம நேராக மேடை மேலே ஏறி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேகமும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், அங்கே வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ எங்கள் பெரியம்மா, எங்கள் பசங்க, எங்கள் அம்மா, அப்புறம் நானுமே வருவேன். எனக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு. நாங்கள் மாதம் மாதம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே போங்க. இது ஆற்காட்டில் தான் இருக்குது. கத்தியவாடியிலேருந்து ராமாபுரம் அடுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அங்கே தெரியலனா கூட நீங்கள் அங்கே போயிட்டு நிறைய பேர் கேட்டுன்னு கூட போயிடுங்க, வழி கேட்டுங்கன்னு. அதே மாதிரி இங்கே 12 ராசிலிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 12 ராசிலிங்கத்துக்குமே உங்களுக்கு என்ன ராசி இருக்குதோ நீங்கள் அது 9 சுற்றிட்டு வாங்க. மாதம் மாதம் போய் சுற்றிட்டு வாங்க. நல்ல ஒரு இது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு மாதம் மாதம் அங்கே போய் வந்தால் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீட்டிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அம்மன் சிலை வச்சுருக்காங்க, முருகர் சிலை வச்சுருக்காங்க புதுசா. இன்னும் நிறைய பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் அதில் கலந்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு அமாவாசைக்குமே போனீங்கன்னா, அங்கே நல்ல ஒரு இது சாமி கும்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அமாவாசை அங்கே வந்து ஏகம் வாழ்த்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்மளுக்கு என்ன ஒரு டிஷ்டி இருந்தாலுமே போயிடுது. அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே போயிட்டு கலந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் வந்துட்டு அன்றைக்கி பூஜை அன்றைக்கி எடுத்ததுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாங்க. நான் வந்து ஒரு நாள் செப்பரேட்டாக எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 12 ராசிலிங்கத்துக்குமே ஒரு சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இந்த ராசிக்கு இந்த சாமி கும்பிட்டா வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போங்க.